தமிழ்நாடு டெம்பிள் .net சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சரி, வாங்க நேரடி வீடியோக்குள்ள போகலாம். 17 ஆண்டுகளுக்கு பிறகு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் விரைவில் நடைபெற உள்ளது. இது குறித்த முழு விவரங்கள் இதோ. வரலாற்று சிறப்புமிக்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் கும்பாபிஷேகம் கடந்த 2009ஆம் ஆண்டு நடைபெற்றது. அதற்கு பிறகு 2021ஆம் ஆண்டில் கும்பாபிஷேகம் நடத்தலாம் என்று கோவில் நிர்வாகம் முடிவு செய்திருந்தது. ஆகம விதிப்படி 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும். அந்த வகையில் 2021ஆம் ஆண்டே மதுரையில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடந்திருக்க வேண்டியது. ஆனால் எதிர்பாராத விதமாக 2018ஆம் ஆண்டில் மதுரை கோவிலின் முக்கியமான பகுதியான வீர வசந்தராயர் மண்டபத்தில் ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக கும்பாபிஷேகம் நடைபெறவில்லை. இந்த மண்டபம் முற்றிலுமாக சேதமடைந்ததால் அதனை சீரமைக்கும் பணிகளால் தாமதமானது. இந்த மண்டபத்தை மட்டும் தவிர்த்து கும்பாபிஷேகம் நடத்துவதில் கோவில் நிர்வாகத்திற்கும் இந்து சமய அறநிலைத்துறைக்கும் உடன்பாடு இல்லை என்றே சொல்லலாம். அதனால் கும்பாபிஷேகம் தள்ளி போடப்பட்டது. இந்த நிலையில் வரலாற்று சிறப்புமிக்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் கும்பாபிஷேகம் 17 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் ஜனவரி 26, 2026ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தேதி குறித்த விவரம்: ஜனவரி 26, 2026இல் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நடத்தப்பட உள்ளது. இதற்காக அனைத்து திருப்பணிகளையும் திட்டமிட்டு உரிய நேரத்திற்குள் முடிக்குமாறு கோவில் நிர்வாகத்திற்கு அறநிலைத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெறும் என்று நம்பிக்கையோடு நாமும் காத்திருப்போம். நன்றி, வணக்கம்.